ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த ஹோலி பைபிள்லேருந்து ஒரு அனெக்டோட் சொல்ல போகிறேன். 2 பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்சி, இன்னொருத்தர் டாக்ஸ் கலெக்டர். அதில் பார்சி காட்கிட்ட சொல்கிறாரு, நான் வாரத்தில் 2 தடவை ஃபாஸ்டிங் இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1/10 கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ஜெபம் பண்ணிட்டேன். என்னை நீங்கள் கண்டிப்பாக ஹெவனுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு டாக்ஸ் கலெக்டர் சொல்கிறாரு, நான் ஒரு பாவி, கும்பலில் ஒன்றும் செய்யலை, இப்படி பீட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாவி, என்னை தயவு செஞ்சு மன்னியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ டாக்ஸ் கலெக்டர் தான் ஹெவனுக்கு போவார், பார்சி போக மாட்டார். ஏன்னா அந்த டாக்ஸ் கலெக்டர் தன்னை பற்றி என்ன தான் அவரோட தொழில் மோசமானதாக இருந்தாலும் தன்னை பற்றி உயர்வாக இருந்து தன்னைத்தானே உயர்வாக நினச்சிக்கிட்டு கடவுள் முன்னாடி நிற்கலை. அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டு செய்கை வேறு மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ளே தன்னை தாழ்த்தி நான் ஒரு பாவின்னு தாழ்த்திக்கிட்டது கடவுளுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் நம்ம தினம் டாக்ஸ் கலெக்டர் மாதிரி இருக்கணும்னு தேவையில்ல. எப்படி நம்ம கிரவுண்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், வாலிபால் பிளேயர்ஸோ பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாருனாலும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மார்னிங் 6 to 8 பண்ணுவோம், ஈவினிங் 5 to 7 பண்ணுவோம். அப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் டோர்னமெண்ட்டுக்கு போவோம். டோர்னமெண்ட்டில் வச்சு ப்ராக்டிஸ் மாதிரியே விளையாடக்கூடாது. அங்கே இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்து விளையாடணும். அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் விளையாடணும். அப்படி தானே? அதுபோல் நம்ம பார்சி மாதிரி டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். டெய்லி காட்க்கு கொடுக்க வேண்டிய 1/10 ஏதோ நம்மளால் கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கணும். நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சால் இருக்கணும் டெய்லி. தட் இஸ் ஆல் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் டுவர்ட்ஸ் காட் தான். ஆனால் மைண்டை கடவுளை கன்ஃப்ராண்ட் பண்ணும்போது, கடவுளை சந்தித்து பேசும்போது நம்ம ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். எப்படி ஹம்பிளாக இருக்கோம்னா, நான் ராகப் மாதிரி ஒரு பாவி. ராகப் அன்னைக்கு நீங்கள் எப்படி விடுதலை ராகப்க்கு பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்து எப்படி ரட்சிச்சிங்களோ அதே மாதிரி அந்த பாவம் செய்த பெண் எல்லோரும் கல்லடித்தாங்க, ஆனால் நீங்கள் காப்பாற்றி ரட்சிச்சிங்களோ அதே மாதிரி அந்த சாமாரிட்டன் உமன் எப்படி எப்படி ப்ளஸ் பண்ணீங்க. அந்த சாப்பாடு டேபிள்லேருந்து கீழே விழுந்த க்ரம்ஸ் மாதிரி க்ரம்ஸ் அளவுக்கு உங்கள் பிளெஸ்ஸிங் இருந்தாலே போதும், எனக்கு சரியாயிடும் எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க. உடனே காட் ப்ளஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி எனக்கும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹம்பிளாக கேட்கணும். கேட்டால் அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கடவுளும் பெரிய டாமினேட்டிங் கேரக்டர் கிடையாது. நம்மளை நம்மக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா கண்ணை குத்திடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் த்ரெட்டன் பண்ணுற காட் கிடையாது. அந்த வேலை குரூசிஃபிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சைமன் பீட்டரோட பாதங்களை அவர் கழுவுவார். அதுக்கு உடனே என்னைய ஃபுல்லாகவே குளிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவார். உனக்கு அது தேவையில்லை, நீ ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கிற, அதனால் நான் உன்னோட பாதங்களை மட்டும் கழுவுறேன் அப்படின்னு சொல்லுவார். கழுவ விடலைன்னா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிடுவார். ஸோ ஹி அலவ்ஸ் டு வாஷ் ஹிஸ் ஃபீட். பாதங்களை கழுவி விடுறார் நமக்கு. ஸோ ஹி கேம் நாட் டு பி சர்வ்டு, ஹி சர்வ்ஸ் அஸ். கடவுள் அவ்வளோ அன்பானவர், நம்மளுக்காக எதை வேணாலும் செய்வார், நமக்காக உயிரே கொடுத்தாரு. ஹீ சர்வ்ஸ் அஸ், நம்மளை சர்வ் பண்ணுறாரு. அதே மாதிரி காட் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஐ கேம் நாட் டு ஜட்ஜ் பட் சேவ். நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். நம்ம நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவங்க நீங்கள்
என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண அவர் வரலை. அதனால் நம்ம மனசை பார்க்குறாரு. எவ்வளோ ஹம்பிளாக, எனக்கு கண் இல்லை, எனக்கு கண்களை திறங்கள், ஓ லார்ட் ஷோ மர்சி டு அஸ் சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்துட்றாரு. ஓ லார்ட் ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஷோ மர்சி டு அஸ் சின்னா அப்படின்னோடனே அப்புறம் எல்லாத்துக்கும் விடுதலை தராரு. He came to save us, not judge us. அதனால் நம்மளோட செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்னால் காடை டச் பண்ண முடியாது. பாவம் செய்ய வேண்டாம், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். பட் அவர்கிட்ட அவரோட சாயலில் அவர் எப்படி நம்மளை சர்வ் பண்ண வந்திருக்காரு, அவர் எப்படி நம்மளை சேவ் பண்ண வந்திருக்காரு, அவரோட சாயலில் தான் நம்மளும் இருக்கணும். நம்மளும் அவரை சர்வ் பண்ணணும் தான் ட்ரை பண்ணணும். அண்ட் காடுக்கு அவரை டேஸ்ட் பண்ணணும், அவரை அவரோட இஷ்டப்படி நடந்துக்கணும் அப்படின்னா தான் பிடிக்கும். ஸோ ஹம்பிள் பீப்புளை தான் காட்க்கு பிடிக்கும். கடவுள் ஒருத்தருடைய ஹார்ட்டை தான் நினைக்கிறாரு. ஸோ லெட் அஸ் ஆல் பி ஹம்பிள். காடோட சாயலில் நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ட் எல்லாத்துக்காகவும் கடவுள்கிட்ட நான் கேட்குறேன். அண்டு வாங்க, ப்ரைஸ் தி லார்ட். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து காட்டை ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ.